வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம பல தடவை ஒரு சில முடிவுகள் ஆணித்தரமாக எடுத்திருப்போம். என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் இனிமேல் இந்த ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சில பல சூழல் காரணமாக அந்த ஃபுட்டை மறுபடியும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அப்படி சாப்பிடும்போது உங்கள் மனதுக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்குது, உங்கள் உடம்பு ரீதியாக என்ன மாற்றங்கள் நடக்குது, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நான்வெஜ் ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன், இன்னிலேருந்து நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்கள அறியாமலே ரொம்ப ஆசையாக இருக்குது, இல்லை யாராவது பக்கத்தில் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த டைமில் அவங்க ஸ்லிப் ஆயிடுறாங்க, அந்த ருசிக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, அந்த டைமில் சாப்பிட்றாங்க. ஏன் இது மாதிரி நடக்குது, இதனால் என்ன மனதளவில் என்னவா நடக்குது, மனதளவில் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அந்த கருத்து உங்களுக்கு புரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லை எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் மனதளவில் முடிவு எடுக்கும்போது அதை நீங்கள் என்னவா நினச்சிக்கிறீங்கன்னா, என்னால் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் சொன்னால் என் மனசு கேட்கும் அப்படின்னு நீங்கள் மனதுக்கு கமாண்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த செயலில் இறங்கிடுறீங்க. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று உங்கள் உடம்பும் உங்கள் கூட தான் இருக்குது, மனசும் உங்கள் கூட தான் இருக்குது. நீங்கள் கமாண்டு கொடுத்தது உங்கள் மனசுக்கு மட்டும்தான், உங்கள் உடம்புக்கு கிடையாது. உங்கள் உடம்பு எப்பெல்லாம் ஒத்துழைக்குதோ அப்போ தான் அந்த மனசு கொடுத்த கமாண்டை நம்ம ஓவர் கம் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். சில டைம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு மட்டும் கமாண்ட் கொடுத்துட்டு உடம்புக்கு கமாண்ட் கொடுக்காம விட்டுருவீங்க. அப்போ உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா மனது எப்போ வேணால் உங்கள் கை மீறி போக சாத்தியம் இருக்குது. ஏன்னா உங்களால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் கமாண்ட் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இது வேணான்னு சொல்லலாம், அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வேணும்னு சொல்லும். அதனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நான் இனிமேல் இந்த ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா மனதளவில் தான் முடிவு பண்ணுறீங்க. அதை உடம்பளவுலேயும் முடிவு பண்ண எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போ அந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு உள்ளே போகும்போது உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணுதோ அப்போ நீங்கள் மனதளவில் மட்டும்தான் இந்த டிசிஷன் எடுத்துறீங்க. இந்த மனதளவில் எடுக்கிற டிசிஷன் எப்போ வேணால் நீங்கள் உடைச்சிடலாம். இது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. உடம்பளவில் எப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களை அறியாமலே உங்கள் மனசு இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஏங்குனா கூட நீங்கள் அது வாயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு மூலிமா உடம்பளவில் நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்து அக்செப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுட்டு வெளியே தள்ளிடும். ஏன்னா உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணாது. இது மாதிரி டைமில் நீங்கள் எப்போ முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவீங்க. என்னன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் மனசளவில் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மனசு எப்போ வேணால் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்பு ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா உங்களை ஏமாற்ற முடியாது. இதுதான் பர்மனண்ட். எப்படி நான் மனதளவில் டிசிஷன் எடுக்கிறதுனா நானே முடிவு பண்ணிக்கலாம், ஓகே வெரி குட். இந்த உடம்பளவில் எப்படி டிசிஷன் எடுக்கிறது, இது எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு தான் நம்ம சில தியானங்கள், யோகா இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்புக்கான உரித்தான இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் படிப்படியாக நீங்கள் டெய்லியும் தியானம் யோகா பண்ண உடம்போட இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் ஆச்சுன்னா உடம்புக்கு எந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு, எந்த ஃபுட்டு கெட்ட ஃபுட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக அதனோட இன்டெலிஜென்ஸ் மூலிமா அது தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஃபுட்டை உங்கள் வாய்க்குள்ள உங்களே அறியாமலே இல்லை உங்கள் ஆசைப்பட்டோ ஏதாவது போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டை வெளியே கொண்டு வர வேலையை பார்க்கும். இது மூலியமாக தான் உங்களால் இந்த டிசிஷன் எடுத்து இந்த ஃபுட்டை நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இதை தவிர்த்து நீங்கள் மனதளவில் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய முட்டாள். இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக போகும், அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம்.
ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்ருவீங்க. இதுக்காக தான் கொஞ்சமாவது வாழ்க்கையில் வந்து தியானத்தை கற்றுக்குங்க. தியானத்தை படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த துவங்குங்க. அதே மாதிரி யோகாவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.